Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சுவையான முறையில் என்னோட ஸ்டைல்ல சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நல்லா தாராளமா ஆயில் விட்டுக்கலாம். நான்வெஜ் குழம்பு எந்த குழம்புக்கா இருந்தாலும் நல்லா எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ 4 வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்குனது அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்க்குறேன். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் கலரில் வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். இப்போ பாருங்கள் கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் கட் பண்ணி அப்படியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள் தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியா தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது கூட நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஸ்லிம்லேயே வைக்கலாம் அடுப்பு. இதனோட பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடலாம். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு இருக்கணும். இப்போ நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு சிக்கனை கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ சிக்கனில் தண்ணி சேர்க்க தேவையில்ல. ஏன் தண்ணி சேர்க்கக்கூடாது அப்படின்னா சிக்கன்லேயே நல்லா பிரிஞ்சு தண்ணி வரும். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு இந்த எண்ணெயிலே வேக வைக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் தண்ணி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இல்லைன்னா லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்களன்னா சிக்கன் குழம்பு ரெடி. சென்டரில் அப்பப்போ நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். பாருங்கள் இப்போ சிக்கன் நல்லா கொதித்து வந்திருக்கு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி மட்டும் தான் சுண்டணும். தண்ணி நல்லா சுண்டிடுச்சுன்னா என்னோடய ஸ்டைலில் சிக்கன் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சிக்கன் குழம்பு சப்பாத்தி, ரைஸ், பூரி, தோசை எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.